எதுவுமே நமக்கு நிரந்தரமும் கிடையாது. எது எப்போ எப்படி நடக்கும்னு நமக்கு அதுவும் தெரியாது. இப்போ கரூரில் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஏதாவது நடக்கும்னு அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா? காலையிலேருந்து ரொட்டீனாக அவங்க வேலை ஏதோ சாப்பிட்றது போகிறது வர்றது எல்லாம் பார்த்துருப்பாங்க. சரி ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில் போய் விஜய் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு மைண்டு. அப்படி இருக்கும்போது இறந்துரும்னா போவாங்க, அப்படி இல்லைல்ல, போயிருக்காங்க. ஆயுசு அவங்களுக்கு அப்படித்தான் எழுதியிருக்குது கடவுள், அது மாதிரி நடந்துருச்சு. இதை யார் சொல்லி குறையுமில்ல, விஜய் சொல்லியும் குறையில்ல, இன்னொருத்தர் சொல்லியும் குறையில்ல. அது இப்படி பண்ணியிருந்தாகும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கடவுள் எழுத்து அப்படி தான் நடக்கும். அவர் முன் அறிவிப்பு இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி வர்றாங்க, முடிக்கிறாங்க, சின்ன இடத்த ஒதுக்கி விடுறாங்க. இப்படி நடக்கணும் இப்படி போகணும், அது தலையெழுத்து இருக்கிறதுனால மட்டும்தான் நடக்குது. விஜய்னால இத்தனை பேர் இறக்கணும், எத்தனையோ பேர்த்த சிரிக்க